பிரித்தானியாவில் இருந்து இத்தாலிக்கு சுற்றுலா சென்ற குடும்பம் ஒன்று மீண்டும் நாடு திரும்ப முடியாமல் விமான நிலையத்தில் தவித்து வரும் சம்பவம் குறித்து பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இத்தாலியின் மிலன் நகருக்கு சுற்றுலா சென்ற லண்டன் அருகே உள்ள விர்ரல் பகுதியைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று விமானத்தை தவறவிட்டு அங்கு தவிக்கும் செய்தி வெளியாகியுள்ளது. 26 வயதான விக்கி சாப்மேன் தனது 5 வயது மகன் மற்றும் குடும்பத்தினரோடு விடுமுறை முடிந்து மான்செஸ்டர் திரும்புவதற்காக மிலன் விமான நிலையம் சென்றிருந்தார். தாம் சரியான நேரத்திற்கே விமான நிலையம் சென்றடைந்த போதிலும் கடவுச்சீட்டு கட்டுப்பாட்டு பகுதியில் ஏற்பட்ட பாரிய நெரிசல் காரணமாக அவர்களால் சரியான நேரத்திற்கு விமான வாயிலை அடைய முடியவில்லை என தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தின் புதிய ஐரோப்பிய ஒன்றிய எல்லை கட்டுப்பாட்டு சோதனைகளால் ஏற்பட்ட நீண்ட வரிசை காரணமாக சுமார் 100 பயணிகள் கடவுச்சீட்டு பகுதியிலேயே தடுத்து வைக்கப்பட்டனர். ஆனால் அவர்களை ஏற்றிச் செல்லாமலேயே ஈசிஜெட் விமானம் மான்செஸ்டர் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள விக்கி, நாங்கள் விமான நிலையத்திற்கு உரிய நேரத்திலேயே வந்தோம். ஆனால் விமான நிறுவனம் எங்களை வரவில்லை என்று கூறிவிட்டது. தற்போது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை நாங்கள் மிலனில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தங்குமிட வசதிகளுக்கான பணத்தை நாங்களே எமது சொந்த பணத்திலிருந்து செலுத்த வேண்டியுள்ளது என கவலை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மன்னிப்பு கோரியுள்ள ஈசிஜெட் நிறுவனம், எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஏற்பட்ட தாமதங்கள் தமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை என தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று விமானங்களுக்கான வசதிகள் இலவசமாக செய்து கொடுக்கப்படும் என அந்த நிறுவனம் உறுதியளித்துள்ளது. பிரித்தானிய கடவுச்சீட்டு விதிகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் சர்வதேச பயணங்களில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாக அமைந்துள்ளது.